நான் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஏசி ஒயரிங்காக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன். புதுசாக ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. ஒரு 2, 3 மாதம் தான் இருக்கும் ஃப்ளாட் வாங்கி. முதல்ல நான் வீட்டில் போய் வேலைலாம் பார்த்துருக்கேன். அந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சனு. உங்களுக்கு ஹால்லேயும் ஏசி வேணுன்றனால புது ஏசி வாங்கி மாட்டிட்டாங்க. அந்த இடத்துல ஒயரிங் பாயிண்ட் இல்லை. இந்த ஏசிக்கு வெளியில் ஒயர் தெரியாமல் கொஞ்சம் வலிச்சு அந்த லைன் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான்னு என்ன கேட்டாங்க. நானும் வீட்டு உள்ளே இருக்க ரன்னிங் பாக்ஸ்லாம் பிரித்து செக் பண்ணிவிட்டு ஒயரிங் வர ரூட்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் ஒயர்லாம் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. புதுசாக வலிக்கு 720 ஒயரில் எண்ணெல்லாம் தடவி ஏசி மாட்டி இருக்கிற இடத்துக்கு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏசி மாட்டி இருக்கிற இடத்துல சாக்கெட்டை மாட்டி ஏசி ஆன் பண்ணி கொடுத்தாச்சு. கஸ்டமர் வெளிலாம் பை போட்டு எங்கள் அசிமா ஆகிடும்னு நினச்சம்பா, பரவாயில்ல ஒன்லே கன்சிலே வச்சு கொடுத்துருப்பான்ட்டாங்க. நான் கஸ்டமருக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா, பழைய பில்டிங் ஏசி ஒயரிங்கில் பண்ணணும்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் ஏசி மாட்டுறீங்களோ இல்லையோ பெட்ரூம் ஹால் எல்லா இடத்துலையும் ஏசி பாயிண்ட் வச்சுருங்க. நீங்கள் ஃப்ளாட் வாங்கும்போது பில்டர்கிட்ட சொல்லி அவங்களே வச்சுட்டு இருப்பாங்க அந்த பாயிண்ட்டை. இந்த ஒயரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க கட்ட போகிறவங்க எல்லாருமே பெட்ரூம் ஹால் எல்லா இடத்துலையும் ஏசி பாயிண்ட் வச்சுருங்க. பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்த மாதிரி செலவு உங்களுக்கு வராமல் இருக்கும். தேங்க்யூ. நான் கொடுக்குற மெசேஜெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.